ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம பூஜை பண்ணணும். வாங்க வாசலை சுத்தம் பண்ணிக்கலாம். இது போர்ட்டிக்கோ. நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுக்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சன் தான் க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் லிக்விட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா ஜிஃப் லிக்விட். நான் மஸ்கெட்லேருந்து வாங்கினேன். இது ஒரு மேஜிக் லிக்விட் தான் நான் சொல்லுவேன். இது கொஞ்சம் போட்டு நம்ம தேய்ச்சா கூட ரொம்பவே பளிச்சுன்னு காமிக்கும். இப்போ பாருங்கள், நான் அதை தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே தேய்ச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தொடச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கா. கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்க கூட இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாக கொடுக்கும். இந்த லிக்விட் இந்தியாவில் இருக்கான்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஜிங்கையும் டேப்பையும் வாஷ் பண்ணிக்கலாம். டேப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயில் கரையாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம ஜிஃபை போட்டுக்கலாம். இப்போது நல்லா தேய்ச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஜிங்க்லேயும் கொஞ்சம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு லுக் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வீடை பெருக்கிக்கலாம். இப்போது வீட்டை தொடச்சிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற லிக்விட் பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் லிக்விட் தான். நம்ம பாத்ரூம் டைல்ஸு, ஃப்ளோர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பீதாம்பரி பவுடரும் 2 லெமனும் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சோன்னா நமக்கு பாத்திரங்கள்லாம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். இதே மாதிரி எல்லா பாத்திரங்களையும் தேய்ச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கு இல்லையா? இது கூட நீங்கள் சபீனாவும் 2 லெமனும் சேர்த்து கூட வாஷ் பண்ணிக்கலாம். அப்பையும் உங்களுக்கு இதே ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பூஜை ரூமில் பூவெல்லாம் வச்சு விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரிச்செல்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி பைரவருக்கு என்ன பிரசாதம் பண்ணியிருக்கேன்னா புளி சாதம், தயிர் சாதம், கருணக்கிழங்கு ஃப்ரை, கடலையை கருப்பு கடலை இருக்கு இல்லையா, அதை தாளித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்பளம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூஜையும் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைரவருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.